ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்களிருந்து இன்றைக்கி நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக சீசனுக்கு ஏற்றாப்புல பச்சை பட்டாணியை வச்சு ஒரு லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப குயிக்காக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கல்பாசி எடுத்திருக்கேன், 3 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 மராட்டி மொக்கு, 1 பட்டை, 2 பே லீஃப், தேவையான அளவு வெங்காயம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் 250 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 உலக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம குக்கர்லேயே டக்குன்னு விசில் போட்டு எடுத்துடலாம், குலையாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அளவை கூட்டினீங்கன்னா நெய் அளவையும் கூட்டிக்கலாம். இதுக்கு பச்சை பட்டாணியும் இந்த நெய் மணம் தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக நெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஹோல் கரம் மசாலா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, அடுத்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க அளவுக்கு கல்லுப்பு 1 டீஸ்பூன் கிட்ட இதுக்கு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம லாஸ்ட்டில் டேஸ்ட்டை பார்த்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே பச்சை பட்டாணியை உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, 1.5 கப் கிட்ட, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நான் பச்சை பட்டாணி அப்படியே தொளி உரித்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் பீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வதக்கி விடணும். ஏன்னா அப்போ தான் அதோட நெய் மணமும் உப்பும் நல்லா இறங்கி கரெக்டாக வரும். நம்ம இது நல்லா வதக்கி விட்ட உடனே 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம காய் நறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லையா, நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி, அதை நல்லா தண்ணி வரைச்சி அந்த பீஸ்லேயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3-5 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் நெய் மணம் கரெக்டாக அந்த அரிசிலையும் போட்டு டேஸ்ட் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பைசஸும் சேர்க்கலை, மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு தான் சேர்த்துருக்கோம். நான் அந்த உலக்கு எடுத்தேன் பார்த்திங்களா, 1க்கு 2.25 கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா கொதி வர வரையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்த பிறகு தான் எப்பயுமே பிரியாணினாலும் சரி, புலாவ் அது மாதிரி கரெக்டாக மூடணும். இப்போ நம்ம சாதா அரிசியாக செஞ்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சிங்கன்னா 1க்கு 1.25 தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி பபிள்ஸ் வந்தோன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி ரப்பர் போட்டு விசில் போட்டு 2 விசிலில் இறக்குனிங்கன்னா நம்மளோட சுவையான பச்சை பட்டாணி புலாவ் தயாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ சூடாக திறக்கும் போது எவ்வளோ புழுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.